ஓங்கி உயர்ந்த மலைகளின் மடியில் தரணி போற்றும் பரணி நதியின் கரையில் இயற்கை எண்ணெயின் எழில் சூழ்ந்த அரவணைப்பில் அறிவை விதைக்கும் கல்வி தாயகமாக திகழ்கிறது எம்ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரி. அறிவும் ஒழுக்கமும் திறமையும் இணையும் அரிய தளம், அதுவே எம்ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரியின் அடித்தளம். அறிவை வளர்க்கும் அனுபவமிக்க ஆசிரியர்கள், கனவுகளை நனவாக்கும் மாணவர்கள், திறமைகளை வெளிப்படுத்தும் மேடைகள், இவை அனைத்தும் இங்கே ஒன்றாய் சங்கமிக்கின்றன. கல்வியுடன் கலாச்சாரம், ஒழுக்கத்துடன் ஒளிமயமான எதிர்காலம், இவற்றை உருவாக்கும் புனித தளமாய், தென் தமிழகத்தின் வெள்ளி விழா கண்ட ஒப்பற்ற கல்வியகமாய் இன்று வரை ஒளிவீசிக் கொண்டிருக்கிறது எம் கல்லூரி. இங்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம், ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய வெற்றி. வாரிய தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் தன்னிகர் இல்லா புதிய சாதனைகளை எம் கல்லூரி மாணவர்கள் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த அக்டோபர் 2025 ஆண்டு வாரிய தேர்வில் 97.83 விழுக்காடு தேர்ச்சி பெற்று மாநில அளவில் எம் கல்லூரி சாதனை படைத்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 10 GPA, அதாவது அனைத்து பாடங்களிலும் 600க்கு 600 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருவதில் எண்ணிலடங்கா பெருமையும் மகிழ்வும் கொள்கிறோம். அவ்வகையில் ஏப்ரல் 2025 வாரிய தேர்வில் 20 மாணவர்களும், மேலும் அக்டோபர் 2025 வாரிய தேர்வில் 35 மாணவர்களும் 600க்கு 600 மதிப்பெண்களை பெற்று வாகை சூடியவர்கள். 99க்கும் அதிகமான மாணவர்கள் 90 விழுக்காட்டிற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 2025 வாரிய தேர்வில் 25 ஆசிரியர்கள் தங்கள் பாடங்களில் 100 விழுக்காடு தேர்ச்சி அளித்து சாதனை படைத்துள்ளனர். அக்டோபர் 2025 வாரிய தேர்வில் 14 ஆசிரியர்கள் தங்கள் பாடங்களில் 100 விழுக்காடு தேர்ச்சி அளித்து மாணவர்களின் வளர்ச்சியில் சிறந்த பங்காற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற மாநில அளவிலான டெக்னிக்கல் சிம்போசியம் போட்டியில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 70 அணிகள் 30 கல்லூரிகளில் இருந்து பங்கு பெற்றன. இவற்றில் எம் கல்லூரியின் ECE பிரிவு மாணவர்கள் ஆலன் அபிஷேக் யேசுராஜ் மற்றும் ஆரோக்கிய சுகின் முதல் பரிசும், EEE பிரிவு மாணவிகள் ஸ்வேதா மற்றும் அபிநயா 2ஆம் பரிசும் பெற்றனர். மேலும் சங்கர் பாலிடெக்னிக் கல்லூரியில் வைத்து நடைபெற்ற நான் முதல்வன் ஹேக்கத்தான் போட்டியில் எம் மாணவர் ஆரோக்கிய சுகின் கலந்து கொண்டு முதல் பரிசோடு 2000 ரூபாய் கேஷ் அவார்டும் பெற்று எம் கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். சங்கர் பாலிடெக்னிக் கல்லூரியில் ISTE தமிழ்நாடு செக்ஷன் சார்பில் நடைபெற்ற ப்ராஜெக்ட் எக்ஸ்போ போட்டியில் EEE பிரிவு மாணவர்கள் அன்னப்பிரியன், இசக்கி ராஜா, யோவான் சேவியர் ராஜ் மற்றும் ECE பிரிவு மாணவர் ஆரோக்கிய சுகின் ஆகியோர் 2ஆம் பரிசை வென்று சாதனை படைத்துள்ளனர். ஹைடெக் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற நேஷனல் லெவல் டெக்னிக்கல் சிம்போசியம் போட்டியில் எம் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் பிரிவைச் சேர்ந்த மனோசுதன் மற்றும் இளங்கோ பார்த்தசாரதி முதல் பரிசை வென்றுள்ளனர். எம் கல்லூரியில் வைத்து நடைபெற்ற நான் முதல்வன் ஹேக்கத்தான் போட்டியில் எம் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர் முகைதீன் பிச்சை சிறப்பு பரிசை வென்று பெருமை சேர்த்துள்ளார். எமது கல்லூரியைச் சேர்ந்த 8 மாணவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் பொறியியல் துறை சார்பாக நடைபெற்ற டிராக்டர் ஓட்டுநர் மற்றும் டிராக்டர் மெக்கானிசம் பயிற்சியை 25 நாட்கள் பெற்று முறையான ஓட்டுநர் உரிமமும் பெற்றுள்ளனர். 2025-2026 கல்வி ஆண்டிற்கான இன்டர் பாலிடெக்னிக் அத்லெட்டிக் அசோசியேஷன் நடத்திய மண்டல அளவிலான, அதாவது 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய விளையாட்டுப் போட்டிகளில் குழு விளையாட்டு பிரிவில் சாம்பியன் பட்டமும், தடகள போட்டிகளில் சாம்பியன் பட்டமும், குழு மற்றும் தடகள போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டமும் பெற்று தொடர்ந்து 18 முறை சாம்பியன் பட்டம் வென்று சாதனையை தக்க வைத்துள்ளனர் எம் மாணவர்கள். IPAA நடத்திய மாநில அளவிலான தடகள போட்டிகள் கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி தொட்டியம் திருச்சியில் வைத்து நடைபெற்றது. இதில் எம் கல்லூரி 3ஆம் ஆண்டு ECE பிரிவு மாணவி திரு சதா தட்டு எறிதல் போட்டியில் மாநில அளவில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கத்தை தன்வசமாக்கினார். கற்றலின் பயன் வாழ்வில் முன்னேற்றம் காண்பதே. அவ்வகையில் எம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் எம் கல்லூரியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பல முன்னணி தொழில்துறை நிறுவனங்களை சந்தித்து அவர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் வளாக நேர்காணலுக்கான அனுமதியை பெற்று வந்துள்ளார்கள். சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர், ஓசூர், தூத்துக்குடி, கங்கை கொண்டான் போன்ற நகரங்களில் உள்ள பல முன்னணி நிறுவனங்கள் எம் கல்லூரியில் வளாக நேர்காணல் மூலம் 172 மாணவர்களை தேர்வு செய்துள்ளனர். மேலும் 11 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. அதிகபட்சமாக 67 மாணவர்கள் ஜமுனா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் பணிக்காக தேர்வாகியுள்ளனர். இந்த கல்வியாண்டில் எம் கல்லூரியில் பயிலும் 231 3ஆம் ஆண்டு மாணவர்களில் 172 மாணவர்கள் வேலைவாய்ப்பும்
59 மாணவர்கள் உயர்கல்வியையும் தேர்வு செய்துள்ளனர். இவற்றில் அதிகபட்சமாக ஜெர்மன் நிறுவனமான ஷின்லர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் 10 மாணவர்கள் ஆண்டுக்கு 4,76,000 ரூபாய் வருமானத்தில் பணியமர்த்தப்பட உள்ளனர். இந்த ஆண்டு எம் கல்லூரி மாணவர்கள் மொத்தமாக 402 பணி நியமன ஆணைகளை பெற்றுள்ளனர் என மகிழ்வுடன் கூறிக்கொள்கிறோம். புத்தக அறிவை மட்டுமல்லாமல் தொழில்துறை உலகை நேரில் அறியும் வகையில் மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் எனப்படும் தொழிலக பயணங்களுக்கு ஏற்பாடு செய்து நடைமுறை அறிவையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது எம் கல்லூரி. இந்திய அளவில் ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனின் உடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னோவேஷன் கவுன்சிலின் தரவரிசை பட்டியலில் 4 ஸ்டார்களை பெற்ற 14 கல்லூரிகளில் எம் ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரியும் ஒன்று என்பது கூடுதல் சிறப்பு. எம் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு 15க்கும் அதிகமான திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதில் உலக தரம் வாய்ந்த திறன் பயிற்சிகளான CNC புரோகிராமிங், 3D பிரிண்டிங், PLC புரோகிராமிங், PCB டிசைனிங், ஆர்டினோ புரோகிராமிங் போன்ற திறன் பயிற்சிகளும் அடங்கும். மாணவர்கள் கற்ற அறிவை நடைமுறையில் பயன்படுத்தும் வகையில் அப்ளைட் லேப் எனப்படும் பயன்பாட்டு ஆய்வக வசதிகளையும் எம் கல்லூரி வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பையும் இதன் மூலம் கற்றவற்றையும் பயன்படுத்தி பல சாதனைகளையும் வெற்றிகளையும் பெற்று ஒளிவீசிக் கொண்டிருக்கிறார்கள் எம் கல்லூரி மாணவர்கள். அப்ளைட் லேபின் சார்பாக தமிழ்நாட்டின் முன்னணி பொறியியல் கல்லூரிகள் நடத்திய போட்டிகளில் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் எம் கல்லூரி மாணவர்கள். அப்ளைட் லேபின் சார்பாக தமிழ்நாடு திறன் பயிற்சித்துறை நடத்திய மாநில அளவிலான திறனாய்வு போட்டி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் வைத்து நடைபெற்றது. இதில் மாநில அளவில் தேர்வான 7 மாணவர்களில் எம் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு ECE பிரிவு மாணவர் ஆரோக்கிய சுகினும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. SSN இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை நடத்திய ப்ராஜெக்ட் எக்ஸ்போ போட்டியில் எம் கல்லூரி மெக்கானிக்கல் பிரிவைச் சேர்ந்த 4 மாணவர்கள் ஸ்ரீஹரி, மகாராஜன், அனுஷ், முகமது ரிஸ்வான் ஆகியோர் கலந்து கொண்டு 2ஆம் பரிசை வென்று 2000 ரூபாய் கேஷ் அவார்டும் பெற்றுள்ளனர். சிவகாசி மெப்கோஷ் லிங்க் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நேஷனல் லெவல் டெக்னிக்கல் சிம்போசியம் போட்டியில் எம் கல்லூரியின் ECE பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் கார்த்திக், அஸ்வன் மேக்மிலன், ஆரோக்கிய சுகின் ஆகியோர் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பெற்றதோடு 1500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் கேஷ் அவார்டும் வென்றுள்ளனர். மேலும் இக்கல்லூரி நடத்திய போட்டிகளில் ECE பிரிவில் ஓவரால் சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளனர் எம் மாணவர்கள். திருநெல்வேலி பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற திட்ட திறனாய்வு போட்டியில் எம் கல்லூரி ECE பிரிவு மாணவர் ஆரோக்கிய சுகின் முதல் பரிசோடு 2500 ரூபாய் கேஷ் அவார்டும், கம்ப்யூட்டர் பிரிவைச் சேர்ந்த மாணவர் பாலாஜி 2ஆம் பரிசோடு 2000 ரூபாய் கேஷ் அவார்டும் வென்றுள்ளனர். அறிவின் ஒளியால் மாணவர்களின் வாழ்வை ஒளிரச் செய்து வெற்றியின் உயரத்திற்கு வழிநடத்துகிறது எம் ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரி. இன்றைய ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரியின் மாணவர்கள் நாளைய உலகின் வெற்றியாளர்கள். நன்றி.